எங்கள் பேரை போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டை போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை, எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை, எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க. பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறதுனா அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோடய சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லாம் சொல்லி எனக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலே இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ண கூடுறாவனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைஸ் உண்டு. எவன் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டிருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான்.